கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி சொல்கிறதுன்னா, 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த 15 தேதிக்கு அப்புறம் நீச்சகதி வருவார். நம்ம 2ஆம் வீட்டில் தான் இந்த கணக்கு வழக்குகளை தயவு செய்து பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலம். இந்த நேரத்தில் செல்வங்களும் வரும். கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பார்க்கலனா நாம் இருக்கின்ற வேலையில் நாம் எல்லாத்துலேயுமே இழக்குகின்ற பாக்கியத்தை பெறுவோம். பொறுமை நிதானம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரதானமான வேலைகளை செய்து முடிக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் சாமி. பொறுமை தேவை. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீச்சகதியிலிருந்து புதன் பகவான் வரும் பொழுதெல்லாம் கணக்கு வழக்குகளில் இதுவரைக்கும் அதெல்லாம் சரியாக விட்டுட்டோமா? ஏன்னா 8ஆம் அதிபதி அவர் தான், 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான். அதனால் பொறுமை நிதானம் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல தான் சாமி சொல்கிறேன். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதமே ஒரு சின்ன பிரைட்டான ஒரு ஒளி கிடைக்கும். லவ் மேரேஜுக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது சக்ஸஸ் மாதமாக அமைஞ்சிடும் சாமி. ஏன்னா பகவான் சனி பகவான் இடம் சென்று செல்லக்குத்துக்குள்ள திருமண பாக்கியம் திருமண உறவுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.